அறிவுடைப்பெரிய தலைப்பிலே ஏலிசை கோமகனார் என்பது யாரை என்பீர்கள்? இயேசுவைத்தான். அது வெறும் அலங்கார சொல் அல்ல, உண்மையும் அதுதான். எப்படி? கோமகன் என்றால் அரசகுமாரன், உலகாளும் பரமபிதா மூலையின் அரசர். அந்த அரசரின் திருமகனே இயேசு என்னும் கோமகனார். இசையா 9:6. ஏலிசை என்பது அவருக்கு வானோர் பாடிய கீதம். லூக்கா 2:13 முதல் 14 வரை. ஆனால் அவர் இவ்வுலகிற்கு வந்தபோது தன்னையை வெறுமையாக்கி கொண்டு வந்தார். பிலிப்பியர் 2:7. அவர் செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையானார். 2 கொரிந்தியர் 8:9. இயேசு வளர்ந்து மறை போதித்த போது கப்பர்நாம் ஊரில் போய் குடிசை போட்டு கொண்டார். மத்தேயு 4:13. அதைத்தான் அருளப்பரும் கூறுவார். கடவுள் மனு உருவானார், நம்மிடையே குடிசை போட்டு கொண்டார். அருளப்பர் 1:17. அதைத்தான் நம் கோவில்களிலே பாடுகின்றோம். எந்த மன்னர் உம்மை போல் பொங்கும் அன்பினால் வந்து எமது நடுவிலே தங்கி மகிழுவார். அது மட்டுமா? அருளப்பர் மந்திரியாவும் அவரது முனிவர் குடிசையை காண விரும்பினார். அருளப்பர் 1:42. வந்து பாருங்கள் என்றார். என்னே ஆச்சரியம்! சாதாரண ஒரு ஓலை குடிசை. அதிலே அம்பானி அதானி மாளிகையிலே உள்ள உல்லாச பஞ்சுபத்தை சோசு நாற்காலிகள் ஏதுமில்லை. தரையில் பார்த்தால் விரிக்கப்பட்ட கடற்கரை மணல், அவ்வளவுதான். கப்பர்நாவும் கடற்கரை ஊரல்லவா? கடற்கரை மணலுக்கா பஞ்சம்? மத்தேயு 4:14. அருளப்பர் 6:24. அது மட்டுமா? தலைக்கு வைப்பதற்கு தலையணை கூட இல்லை, மரக்கட்டை வைத்து படுத்திருந்தார். காண்க மத்தேயு 8:20, ஆதியாகமம் 28:18. ஏழை எளியோரே பேர் பெற்றோர் என்றாரே, அதன்படியே வாழ்ந்து காட்டினார். தெய்வ சிந்தனையில் மூழ்கியவர் சில நேரங்களிலே உண்பதை கூட மறந்துவிட்டார். மார்க்கு 3:20. பார்த்த இருவரும் பரவசம் ஆயினர். அவர்கள் கண்ட நேரம் பொன்மாலை பொழுது. அருளப்பர் 1:39. அதைத்தான் கோவிலே நாம் மனமுருகி பாடுகின்றோம். பொன்மாலை நேரம் பூந்தன்றல் காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. ஆம், ஆண்டவரிடம் வருவோம், ஆனந்தம் பெறுவோம்.